Hi, welcome to Lady Stuff channel. இந்த சேனல்ல TNPC ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்றேன். சோ இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படினா இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Hi friends, என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க TNPC Group 2 எக்ஸாம் மற்றும் மற்ற TNPC எக்ஸாம்ல இருந்து சிலபஸ்ல கொடுத்திருக்க டாபிக்கை வந்து எப்படி படிக்கிறது, ஸோ எந்த புக்ல இருந்து படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கும் இப்போ வந்து பிசிக்ஸ் இயற்பியல்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த டாபிக்ல என்னென்ன ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுக்கு எந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம், எந்த புக்ல இருந்து படிக்கலாம், அதாவது நம்ம சமச்சீர் புக்ல இருந்து எந்த படிக்கலாம், எந்த டாபிக் படிக்கலாம் அப்படிங்கறத வந்து நான் எடுத்து அதோட பேஜ் நம்பர், அது எந்த டேர்ம்ல வரும், ஸோ அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். அதாவது இதுல வந்து நான் ஒரு பிடிஎஃப் மேக் பண்ணிருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நான் என்னோட பிளாக்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன், அந்த பிடிஎஃப் ஓட லிங்கை. ஸோ அந்த பிளாக்கோட லிங்கை வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்க அதுல போய் அந்த பிளாக்ல உள்ள அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எந்த வகுப்புல இருந்து, அதாவது பாடம் இப்ப இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க பருப்பொருள்களின் பண்புகளும் இயக்கங்களும் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம சமச்சீர் புக்ல எந்த சப்ஜெக்ட்ல இருந்து படிக்கலாம், எந்த வகுப்புல இருந்து படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 9th புக்ல இருந்து திரவங்கள் அப்படிங்கிற டாபிக். ஓகேவா? சோ திரவங்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒண்ணுங்கிறது முன்னாடி இங்க 1 2 3 போட்டிருப்பேன், அது வந்து டேர்ம் குடிக்குது. ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்கா, செகண்ட் டேர்ம் புக்கா, தேர்ட் டேர்ம் புக்கான்னு. சோ அந்த டேர்ம் அண்ட் அதுக்கு அந்த பேஜ் நம்பர், சோ அந்த டேர்ம் இல்லைன்னா கூட அந்த பேஜ் நம்பரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். 114வது பேஜ் நம்பர், முதல் பருவத்துல உள்ள 114வது பேஜ் நம்பர்ல இந்த டாபிக் திரவங்கள் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. சோ அப்ப அந்த டாபிக்கை நீங்க படிக்கணும், ஃபுல்லா படிக்கணும். சோ நான் இங்க கொடுத்திருக்கேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில பாட்னி அண்ட் சுவாலஜி, அப்புறம் நம்ம இந்திய பொருளாதாரம், வரலாறு, புவியியல், அப்புறம் அரசியல் அமைப்பு. சோ இது எல்லா டாபிக்கும், அதாவது தமிழ் அண்ட் மேக்ஸை தவிர மற்ற கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மூணையும் தவிர மற்ற எல்லாத்துக்குமே நான் வந்து பேஜ் நம்பரோட எந்த டேர்ம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ இது எப்படின்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் நிறைய ஃபுல் புக்கையும் படிச்சிருப்பீங்க. இப்போ புதுசா படிக்கிறவங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற குழப்பம் இருக்கு இல்லையா, அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் நான் இதை கொடுத்துருக்கேன். சோ இதுல உள்ள டாபிக்கை வந்து நீங்க எப்படி படிக்கணும்னா ரொம்ப தரோவா படிக்கணும். இந்த டாபிக்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர் பண்ற அளவுக்கு வந்து நீங்க ஃபுல்லா டாப் டு பாட்டம் இந்த டாபிக் நான் கொடுத்துருக்க அந்த பேஜ் நம்பர் இருக்குல்ல அதுல இருக்க எல்லாத்தையுமே படிக்கணும். 11th and 12thல பாத்தீங்கன்னா சில டாபிக்ஸ் மட்டும்தான் 11th and 12th புக்ல வரும். இப்ப பாத்தீங்கன்னா சில டாபிக் இப்ப பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது ஒரு சில டாபிக்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து 11th and 12thல இருந்து படிக்கிற மாதிரி வரும். சோ 11th and 12thல வந்து நீங்க ஃபுல் புக்கையும் படிக்க தேவையில்லை, இந்த கொடுத்துருக்க அந்த டாபிக் மட்டும் நீங்க படிச்சா போதும். அடுத்து என்ன படிக்கணும் 11th 12thல என்ன படிக்கணும்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பயிற்சி, மதிப்பீட்டு பயிற்சின்னு சொல்லி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்டிருப்பாங்க இல்லையா, நிரப்புக, கோடிட்ட இடங்களை நிரப்புக, அந்த பயிற்சிகளை மட்டும் நீங்க நோட் பண்ணி அதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கறத பார்த்து நீங்க வந்து அதை டிக் பண்ணி அது படிக்கணும். சோ நான் முடிஞ்சா வந்து அதுக்கும் வந்து வீடியோ போடுறேன், எப்படி படிக்கணும் அப்படிங்கறதுக்கான வீடியோவும் நான் போடுறேன். சோ வந்து இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே வந்துடும், எந்த வகுப்புல இருந்து எந்த டேர்ம்ல இருந்து எந்த பேஜ் நம்பர் வரை, பேஜ் நம்பர்ல உள்ள டாபிக் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது. சோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல இருக்க டாபிக் ஃபுல்லாவே வந்து நம்ம இதுல கவர் பண்ணிடலாம். ஏன்னா சிலபஸ்ல கொடுத்துருக்காதான் நமக்கு மெயின், சிலபஸ் தான் நம்ம போக்கஸ் பண்ணணும். ஓகேவா? சோ டிஎன்பிசில வரக்கூடிய எல்லா எக்ஸாம் Group 4, Group 2, Group 2A, VAO எக்ஸாம், ஸோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மொரார்லஸ் ஒரே சிலபஸா இருக்கும். Group 2க்கு மட்டும் நம்ம 11th and 12th சப்ஜெக்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிறதா இருக்கும். மற்றதெல்லாம் 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிப்போம். பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் ஸ்டாண்டர்ட் தான் படிப்போம். ஸோ அதுல வந்து ஜென்ரலா தான் கொடுத்துருப்பாங்க, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும் படிங்கிற மாதிரி 6th to 10th லெவல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இதே சமச்சீர் புக்கோட சிலபஸையே நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுல இருக்க நீங்க படிச்சாலே ஓரளவுக்கு 6th to 10th ரயில்வே எக்ஸாம் வந்து நீங்க ஃபுல்லாவே கவர் பண்ணிடலாம். சோ பாத்தீங்கன்னா நல்லா படிக்கணும், தெளிவா படிக்கணும், எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதுற அளவுக்கு நீங்க இந்த டாபிக்ல இருந்து படிச்சிட்டீங்கன்னா நமக்கு வந்து பயமே இல்லை. சோ ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். சோ பாத்தீங்கன்னா இது பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். சோ நீங்க பண்ணுங்க. இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் அந்த லிங்கை நீங்க வந்து எடுத்து அதுல உள்ள
பிளாக் வந்து ஓபன் பண்ணீங்கன்னா லேடி ஸ்டஃப் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி ஸ்டஃப் டிஎன்பிசின்னு சொல்லி நான் ஒரு பிளாக் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பிளாக்ல வந்து நிறைய டீடைல்ஸ் போடுறேன். ஸோ நீங்க வந்து தொடர்ந்து அந்த பிளாக்கை வந்து பாருங்க. பாத்தீங்கன்னா எந்த டேட்ல எக்ஸாம் வருது இல்ல மத்த ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணணுமா நான் அந்த பிளாக்ல அப்லோட் பண்றேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இப்போ பாத்தீங்கன்னா 11th and 12th பாத்தீங்கன்னா நான் வந்து பாடம்னு கொடுத்துருப்பேன். ஸோ டேர்மும் இல்லாம அதுல ஒரே ஒரு புக்கு தான் வரும். ஸோ அந்த ஒரு புக்ல இந்த பேஜ் நம்பர் அதோட என்ன சொல்றது சீரியல் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பேன், எந்த டாபிக் நீங்க படிக்கணும் அப்படிங்கறத. ஸோ அதையும் பாருங்க. 12th பாத்தீங்கன்னா பாடம் வைஸ் வரும். பாடம் 1 2 3 4 5 வரும். ஸோ அந்த பாடம் 5ல இந்த இத்தனை பேஜ் நம்பர் அப்படிங்கறது கொடுத்துருப்பேன். ஸோ செகண்ட் டேர்ம்னா செகண்ட் இருக்கும், தேர்ட் டேர்ம்னா தேர்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எதையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அரசியல் அமைப்புல சில டாபிக்ஸ் வந்து நம்ம புக்ல இல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு அரசியல் அமைப்புல பத்தின டீடைல்ஸ் வேணும்னா நீங்க என்னோட சேனல்ல உள்ள வீடியோஸ் பார்க்கலாம். டிஎன்பிசி கான்ஸ்டிடியூஷன் சொல்லி நான் ஒவ்வொரு டாபிக் வைஸா நான் வந்து வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ டிஎன்பி கான்ஸ்டிடியூஷனுக்கு நீங்க அந்த வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்து மேக்ஸுக்கும் அப்படிதான். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா மெயின் நம்ம சமச்சீர் புக்கு தான். ஸோ அதுல வந்து நம்ம எந்த டாபிக்கையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. சமச்சீர் புக்ல உள்ள எல்லா கணக்குகளையுமே நம்ம பார்த்தாகணும், எல்லா டாபிக்ஸுமே நம்ம பார்த்தாகணும். நீங்க வேணா வந்து என்ன பண்ணலாம், மேக்ஸுக்கு கொடுத்துருக்க சிலபஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து அதுக்கு ரிலேட்டடா உள்ள சமச்சீர் புக்கு கணக்குகளை பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேக்ஸுக்கு நீங்க எந்த புக் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. நீங்க எந்த புக்குமே ஃபாலோ பண்ண தேவையில்லை, நம்ம சமச்சீர் புக்கை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அதுல உள்ள எடுத்துக்காட்டு கணக்குகள், அதுல உள்ள பயிற்சி கணக்குகள், மெயினா பயிற்சி கணக்குகள், அதை நீங்க சால்வ் பண்ணி அதுல ஃபுல்லா நீங்க சால்வ் பண்ணாலே நீங்க பயங்கர எக்ஸ்பர்ட் ஆயிடலாம் மேக்ஸ்ல. வேற எந்த எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் இருந்தா வேணா RS அகர்வாலோட ஆப்டிடியூட் புக்கை நீங்க பார்க்கலாம். ஸோ மெயின் பாத்தீங்கன்னா நம்ம சமச்சீர் புக்கு தான். அதே மாதிரி தான் தமிழ்ல வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது, எந்த ஒரு டாபிக்குமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. 6th to 10th வரைக்கும் டாப் டு பாட்டம் ஃபுல்லா நீங்க தமிழ்ல படிக்கணும். இந்த மற்ற சப்ஜெக்ட்ல வேணா சில டாபிக்ஸை விடலாம், ஆனா ஏன்னா நமக்கு தமிழ் தான் மெயின். பாதி மார்க் வந்து நம்ம தமிழுக்கு கொடுக்குறோம், 100 மார்க்குங்கிறது தமிழ் கொடுக்குறோம். ஸோ தமிழுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து 6th to 10th வரைக்கும் ஃபுல் டாபிக்ஸுமே படிங்க. அதே மாதிரி 11th and 12th, ஏன்னா குரூப் 2க்கு 11th and 12th இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படும், அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், 6th to 12th வந்து நீங்க ஆல்ரெடி நிறைய எக்ஸாமுக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு 11th and 12th போயிருங்க. 11th and 12th உள்ள, ஏன்னா திருக்குறளை பத்தி பாத்தீங்கன்னா திருக்குறளோட டீடைல்ஸ் வந்து 6th to 10th வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு கிளாஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருப்பாங்க. பட் 11th and 12th ஹோலையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ திருக்குறளோட வரலாறு அதோட பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்து நீங்க 6th to 10th படிக்காத எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாமே 11th and 12th நமக்கு இருக்கும். ஸோ 11th and 12th தமிழுக்கு நீங்க வந்து நல்லாவே படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துலயுமே எல்லா சப்ஜெக்ட்லயும் 6th to 10th ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுங்க, அதுதான் மெயின் நமக்கு. ஏன்னா அதுதான் 5 வகுப்புகள் இருக்கு, 5 வகுப்புகள் இருக்கிறதுனால நம்ம 6th to 10th ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ணிட்டு அப்புறம் வந்து 11th and 12th நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பட் தமிழுக்கு நீங்க வந்து 11th and 12th நிறையவே கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதை தான் நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி சொல்றேன். இந்த மற்ற சப்ஜெக்ட் இந்த இயற்பியல் வேதியியல் இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். 11th and 12th எந்தெந்த டாபிக்ல வரும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதை நீங்க ஃபுல் தரோ பண்ணிட்டீங்கனாலே ஓகே போதும். அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா இது படிச்சு முடிச்சுட்டீங்களா, ரிவைஸ் பண்ணணும். ஒவ்வொரு வீக்கும் நம்ம படிக்கிறத வந்து ரிவைஸ் பண்ணணும். ஸோ நான் அதை எப்படி படிக்கிறது அப்படிங்கறத வந்து நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கணும், எப்படி படிக்கணும், என்ன மாதிரியா அதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து சிலபஸ்ல உள்ள டாபிக்ஸ் என்னென்ன படிக்கணும் அதுதான் இந்த வீடியோல இருக்கு. ஸோ இந்த வீடியோல என்னால ஃபுல் பேஜஸையும் காட்ட முடியாது. மொத்தம் பாத்தீங்கன்னா 12 பேஜஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே என்னால காட்ட முடியாது. அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட்ல கூட அந்த லிங்கை உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.